ஹலோ சொல்கிறா மச்சான். ஒரு நிமிஷம் என்ன கட் பண்ணி கூப்பிட்றேன். டேய் டேய் என்ன இங்கே வாடா. எதுக்கு இங்கே வாடான்றேன்ல. போயா. அங்கே என்னடா பண்ண போகிறா? எனக்கு வாழையே பிடிக்கல. இங்கே வாடா. போயா. கூப்பிட்டுட்டு இருக்கீங்க, வாடா வேமா. கூப்பிட்டு இருக்கீங்க, என்னடா பண்ணுறா? என்னை உடியா. முதல்ல வெளியே போடா நீ. டேய் வெளியே இறங்குடா, வெளியே இறங்குடா முதல்ல நீ. வெளியே போடா. என்னடா பிரச்சனை உனக்கு? சாங்க பாரு நாங்கள் போய் நிற்கிறா. நான் சாவணும் சார். எனக்கு வாழவே பிடிக்கல. எனக்கு ஒரே கொடுமையாக இருக்குது சார். சாக போறியா? உனக்கு என்ன சாகிறது அவ்வளோ ஈஸியாக இருக்கா இல்லை வாழ்றது அவ்வளோ கஷ்டமாக போச்சா? சாக போறேன்னு போய் நிற்கிறா. நான் யாருன்னு உனக்கு தெரியாது, நீ யாருன்னு எனக்கு தெரியாது. சரியா? முன்ன பின்ன பார்த்தது கூட கிடையாது. நான் யாரோ நீ யார் ரோட்டில் பார்த்தேன், உனக்கு ஏதோ சொல்லணும்னு தோணுச்சு. ஏற்றுக்கிறேன்னா ஏற்றுக்கோ, உன் பிரச்சனைலாம் எனக்கு தெரியாது. நீ வேணா பிரச்சனையை சொல்லு, என்னால் முடிஞ்சா நான் உனக்கு பண்ணுறேன், அவ்வளோதான். பிரச்சனை இப்போனாச்சும் கேட்டிங்களே. என் பிரச்சனை சொல்ல ஒரு சான்ஸ் கிடைச்சு சார். நான் சொல்கிறேன், நீங்கள் கேளுங்க. சரி சொல்லு. கபடி 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 கபடி. நானும் விளாட வரேன்டா. ஏய் என்னடா வேணும்? நானும் விளாட வரேன்டா. போடான்ற. ஏய் பிச்சுக்குள்ள கலைக்காதடா. விளாட்றா. நானும் வரேன்டா. ஏய் நீ வீட்டில் போய் தனியாக விளாட்றா. வாங்கடா விளாடுவோம்டா. அவன் கிடக்குற கபடி 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 கபடி. ரெண்டு பேரும் பேசுடா. இங்க பாரு என்ன பண்ணிட்டு இருக்கடா. கொட்டிட்டேன். பையன் அப்படிதான் பண்ணிக்கிறேன். ஏய் வீல் சுத்துதுடா. சுத்தட்டும்டா. ஏய் அங்க பாரு மச்சான். டேய் டேய் என்னடா? நானும் சைக்கிள் ஓட்டுறேன்டா. போடா டேய். டேய் நானும் ஓட்டுறேன்டா. டேய் 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 சைக்கிள் மட்டும் ஓட்டுவேன்டா ப்ளீஸ்டா. டேய் போடா. டேய் ஓட்டுவேன்டா. டேய் நல்லா ஓட்டுவேன்டா. சைக்கிள் ஓட்ட தெரியுமா முத? டேய் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும்டா ப்ளீஸ்டா. சப்பா வந்து தொலை. பாத்ரா. டேய் 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 பூத்துறோம். போடா. உன்னைய நம்பி குத்தம்பர் சொல்றா. டேய் 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 நானும் ஓட்டுறேன்டா. ஓட்ட தெரியும் சொன்னா? கொஞ்சம் கொஞ்சம் தெரியும்டா. ஃப்ரெண்டு தானே சொல்லி கொடுறா. வா. அடுத்த வட்டம் ஏரியா பக்கம் சைக்கிள் ஓட்டல வச்சுக்காத. வாடா வாடா போட்டாங்க. சொல்றா முதல்ல. ஆள் மண். டேய் நானும் சைக்கிள் ஓட்டுறேன்டா. போயிடா. போடா முதல்ல. ஆளு மண்டை. குண்டா அப்ப பாரு தூங்கிட்டே இருக்கேன். டேய் குண்டா சார் உண்டாரா. இந்த குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். எல்லாம் வந்துட்டீங்களா? வந்துட்டோம் சார். சண்டே லீவ் எப்படி போச்சு? ஏதோ போச்சு சார். படிச்சுட்டு சொன்னீங்க, படிச்சுட்டு வந்துட்டீங்களா? படிச்சிட்டோம் சார். எல்லாம் உட்காருங்க. காவிரி நீளம் என்ன? என்னையா சார்? 265 கிலோமீட்டர் சார். கரெக்டா சார்? காவிரி நீர் தோன்றும் இடம் அது நானா சார்? நீதான். குடகுமலை சார். காவிரியிலிருந்து எந்தெந்த மாநிலத்திற்கு? சார் சார் நான் சொல்றேன் சார். சொல்லு சொல்லு சார். அது அது தரல சார். நீ எதுக்குமே தர மாட்டா. உட்காரு. நீ சொல்ற. தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா. வெரி குட். உட்காரு. இதெல்லாம் பார்த்தீங்களா என்னென்ன பண்ணுறாங்கன்னு? முடியல சார். வாழவே பிடிக்கல. இதுதான் பிரச்சனையாடா? இங்கே ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கே பிரச்சனை தான். ஒவ்வொரு தமிழ்லையும் இங்கே மட்டம் தட்டிட்டு தான் இருக்காங்க. அந்த மாதிரி இந்த சாகனா ஒவ்வொருத்தரும் இதே மாதிரி இங்கே தான் வந்து நிற்கணும். உன்ன மேலே சாக போகிறேன்னு சொல்லி எல்லாரும் இங்கே வந்து சாகணும். சரியா? நான் ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்க. நானே கேரளாக்காரன். அங்கேருந்து இங்கே வந்து நிற்கிறேன். நான் உனக்கு சொல்லவா? கர்நாடகாக்காரன் நம்ம ஊருக்கு தண்ணி தர மாட்டேறான்.
அதனால ஒவ்வொரு விவசாயியும் செத்துக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தனும் செத்துட்டு இருக்காங்க. எனக்கு தண்ணியோட அருமை தெரியும். அதனால தான் இங்கே வந்து தமிழுக்காண்டி குரல் கொடுத்துட்டு இருக்கேன். இதை மட்டும் இங்கே பிரச்சனை இல்லைடா, எவ்வளோ பிரச்சனை இருக்குது. சரியா, எடுத்து வரேன், கேட்குறியா? காவேரிலேருந்து தமிழ்நாடுக்கு 2.4 டிஎம்சி தண்ணி தரணும். ஆனால் அவங்க தண்ணியே தராமல் அவங்களே அதிகாரம் பண்ணி தர்றாங்க. இது மட்டும் பிரச்சனை இல்லை. தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட்டுக்காண்டி போகிற நடந்துகிட்ருக்கு. அந்த ஸ்டெர்லைட்டை உருவாக்குனா அந்த ஊரில் இருக்கிற ஒவ்வொரு குழந்தைகளும் அடுத்த சந்ததி எல்லாமே செத்து போயிடும். அதுக்காண்டி தான் அவங்க மாபெரும் போட்டம் அங்கே நடத்திட்டு இருக்காங்க. இந்த பிரச்சனை தான் இருக்குதுன்னு பார்த்தா விவசாயிங்க பிரச்சனை அதுக்கு மேலே பிரச்சனையாக இருக்குது. இப்படி இருந்த ஊர் தான் காலப்போக்கில் இப்படி மாதிரி இருக்குது. இப்படி இருக்குன்னு பார்த்தியா, குருவி குடிக்க கூட தண்ணி இல்லாத ஊர் மாதிரி இருக்குது. இதெல்லாம் வச்சு என்ன பண்ணுறது? பார்த்தியா எவ்வளோ பிரச்சனை நடக்குதுன்னு. நான் சொன்னதெல்லாம் கம்மி, இன்னும் எடுத்து விட்டா போய்கிட்டே இருக்கும். சாகருக்கு வழியை விட்டுட்டு போய் வாழ்கிறக்கான வழியை பாடுறா. வாழ்கிறதுக்கு எவ்வளோ இருக்குது. சாரி சார், நான் பண்ணது தப்பு தான். இனிமேல் சாக மாட்டேன் சார், வாழ்கிறதுக்கு வழியே பார்க்குறேன். நம்ம தமிழ்நாடு பிரச்சனையோட பார்க்குறப்ப என் பிரச்சனை கம்மி தான் சார். என்னை காப்பாற்றுக்கு நன்றி சார். தடுக்கி விடு.